إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. வஹீயிலே நபி மூலம் கற்றுத்தரப்பட்ட தொழுகையின் இறுதி அத்தஹியாத்தின் பின்னால் நபி மீது ஸலவாத்து கூறுவதற்கு நாம் அறிந்த வரையில் குர்ஆன் சுன்னாவிலே எந்த ஆதாரமும் கிடையாது. தூய வஹியை பின்பற்றி அதன்பால் அழைக்கின்ற இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உத்தியோகபூர்வ குழுமத்திலே ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது இந்த விடயத்தை நாம் கூறியிருந்தோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஷாஃபிஈ மதுஹப் உட்பட மதுஹபிலே பல்வேறு குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான விடயங்கள் காணப்படுகின்றன. குர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக இருந்தால் அதனை தூக்கி எறிந்து விடுங்கள் என்பது எந்த இமாமின் பெயரால் மதுஹப் ஷாஃபிஈ மதுஹப் உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய கூற்றாகும். நபியை தவிர மற்றவரும் ஒட்டுமொத்தமாக அவரை பின்பற்றுவது கடமை கிடையாது என்பது ஒட்டுமொத்த உலமாக்களின் ஏகோபித்த முடிவு என்பதை இமாம் ஷாஃபிஈ அவர்கள் மிக அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். சரி, இப்போது ஆலிம் ஒருவர் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நண்பரினூடாக இன்றைய கால நபிவழியில் பயணிக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ குழு வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே ஒரு கேள்வியை மிக அழகாக ஒரு ஆலிமாக இருந்தும் தெரிந்து கொள்ள விரும்புகின்ற விடயம் பற்றி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். எனவே கேள்வி எழுப்புகின்றவர்கள் உலகிலுள்ள மிகப்பெரிய முஃப்தியாக, அல்லாமாவாக, ஆலிமாக யாராக இருந்தாலும் இஸ்லாம் பற்றிய கேள்வி கேட்கின்ற உரிமையை இந்த குழுமத்திலே நாம் தாராளமாக வழங்கி இருக்கின்றோம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் கூறுகின்ற இஸ்லாமிய தீர்ப்புகளுக்கு அது பற்றி எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பது நேர்வழி நடக்கின்ற உலமாக்களின் முதன்மை கடமை என்பதை நாம் நம்புகின்றோம். எனவே அந்த வகையில் ஷாஃபிஈ மதுஹபின் நிலைப்பாடு சரியென இதுவரை நினைத்திருக்கின்ற ஆலிம் ஒருவர் இறுதி அத்தஹியாத்தின் பின்னர் நபி மீது ஸலவாத்து கூறுவது நபி வழி என புரிந்திருக்கின்ற நிலையில் அது இஸ்லாம் கிடையாது, நபி வழி கிடையாது, தொழுகையிலே இறுதி அத்தஹியாத்தின் பிறகு நபி மீது ஸலவாத்து கூறுவது நபியின் தொழுகையே அல்ல என நாம் கூறிய நிலையில் இது பற்றிய ஒரு தெளிவை தருமாறு ஒரு கேள்வியை தொடுக்கின்றார். என்ன கேள்வி தொடுக்கின்றார்? அல் குர்ஆனிலே 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் நபி மீது அல்லாஹும் வானவர்களும் ஸலவாத்து கூறுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையை அல்லாஹ் சுமத்துகின்றான். அது என்ன என்றால் நபி மீது அதிகம் அதிகம் நீங்கள் சலாம் கூறுங்கள் என்பதாகும். இப்போது இந்த ஆலிம் ஒரு ஹதீஸையும் முன்வைத்து தொடுக்கின்ற கேள்வி என்னவென்றால் நபி மீது சலாம் கூறுவது எப்படி? சஹீஹ் முஸ்லிமிலிருந்து 4வது பாடத்தின் 17வது தலைப்பின் கீழ் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை முன்வைத்து இந்த கேள்வியை எழுப்புகின்றார். உங்கள் மீது எப்படி ஸலவாத்து கூறுவது என நபியிடம் நபி தோழர்கள் கேட்ட நிலையில் நபி அவர்கள் மிகச்சிறந்த அந்த ஸலவாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று தொடங்குகின்ற ஸலவாத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதனை கற்றுக் கொடுத்துவிட்டு இந்த ஹதீஸிலே இறுதியிலே வஸ்ஸலாமு கத் அலிம்தும் சலாம் கூறுகின்ற அந்த முறைமை அதனை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் இருக்கின்ற நிலையில் நபி மீது சலாம் கூறுவது எப்படி? தொழுகையிலே அத்தஹியாத்தை கூறிக்கொண்டால் போதுமானதா அல்லது நாம் ஒருவருக்கொருவர் சலாம் கூறுவது போன்று கூறுவதா என்று மிகச் சிறந்த ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதற்கு தெளிவான பதில் சஹீஹுல் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸை கொண்டு கூறினால் அதுதான் மிகச்சிறந்த பதில், சுருக்கமான பதில். இதனை விட சிறப்பான ஒரு பதிலை நாம் கூற முடியாது. சஹீஹுல் புகாரியிலே 831வது இலக்கத்தில் இந்த பதில் காணப்படுகின்றது. இங்கே கேள்வியிலே குறிப்பிடப்பட்ட ஹதீஸ் அது என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுகின்றோம், அந்த ஸலவாத்தை எப்படி கூற வேண்டும் என்று கேள்வி தொடுக்கின்றார்கள்.
சலவாத் இப்படித்தான் கூறுங்கள் என அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இதனை கற்றுக் கொடுத்து விட்டு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சலாம் கூறுவது எப்படி என்பதை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இங்கே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். சலவாத் கூறுவதை நபியிடமிருந்து கேட்டு படித்த சஹாபாக்கள் சலாம் கூறுவது பற்றியும் நபி அவர்களால் ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இங்கு நபி அவர்கள் சலாம் கூறுகின்ற முறைமையை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என கூறுகின்றார்கள். அப்படி என்றால் சலாம் கூறுவதை நபி அவர்கள் நபியுடைய காலத்திலே முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? ஆம். சஹீஹ் புகாரியிலே 831வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படியுங்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை கூறுகின்றார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் நாம் தொழுது கொண்டிருந்தோம். அப்போது அஸ்ஸலாமு அலா ஜிப்ராயில் வ மீகாயில், அஸ்ஸலாமு அலா ஃபுலான் வ ஃபுலான், தொழுகையிலே நாம் ஜிப்ரீல் மீது, மீகாயில் மீது, இன்ன நபர் மீது சலாம் உண்டாவதாக என்று சலாம் கூறிக்கொண்டிருந்தோம். இந்த நிலையிலே பொதுவாக சஹாபாக்கள் தவறிழைக்கும் போது, தொழுகையிலே தவறுகள் ஏற்பட்டால் தொழுது முடிந்ததும் நபி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அந்த அடிப்படையிலே சஹாபாக்களை நோக்கி திரும்பி இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், இந்த அஸ்ஸலாம் என்பது சாந்தியானவன் என்ற கருத்தை தரக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹுடைய பண்புகளை சொல்லக்கூடிய அவனது பெயர்களில் ஒன்று. நிச்சயமாக அல்லாஹ் அஸ்ஸலாம் என கூறிவிட்டு ஃபஇதா ஸல்லா அஹதுக்கும், ஒருவர் உங்களில் ஒருவர் தொழுதால் ஃபல்யகுல், அவர் கூறட்டும் அத்தஹியாத்து லில்லாஹி, நாம் அறிந்த அந்த அத்தஹியாத். அதிலே நபி மீது ஸலவாத்து கூறுவது வருகின்றது, மன்னிக்க வேண்டும், சலாம் கூறுவது வருகின்றது. வத்தய்யிபாத் என்று கூறியதன் பிறகு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, எல்லா நல்லடியார்கள் மீதும் சலாம் கூறுவது போன்று மரணித்துவிட்ட நபி மீது சலாம் கூறுவது எப்படி என்பதற்கு தொழுகையிலே அந்த சலாம் கூறப்பட வேண்டும் என்பதை நபி அவர்கள் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். தொழுகையிலே நபி மீது ஏனைய வானவர்கள் நல்லடியார்கள் மீது தனித்தனியாக சஹாபாக்கள் தங்களுடைய புரிதலின் அடிப்படையில் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு சலாம் கூறுவது இப்படித்தான் என நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே நபி மீது சலாம் கூறும்படி அல்லாஹ் இட்ட கட்டளை, எப்படி சலாம் கூறுவது என்பது நிச்சயமாக நியாயமான கேள்வியாகும். அதனை ஏற்கனவே கற்றுத் தந்திருக்கின்றேன், நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் கேள்வியிலே குறிப்பிடப்பட்ட ஹதீஸிலே கூறுகின்றார்கள். எனவே இன்றும் ஒருவர் நபி மீது சலாம் கூறுவது எப்படி என கேட்டால் அதற்குரிய பதில், தொழுகையிலே நபி மீது சலாம் கூற வேண்டும். அது எவ்வாறு கூறுவது என்ற வார்த்தைகளை நபி அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். இந்த அறிவிப்பு அல்லாத வேறு சில அறிவிப்புகளிலே இப்படி நீங்கள் அத்தஹியாத்தை ஓதினால் தப்பும் தவறுமாக நபி தோழர்கள் ஒவ்வொரு நல்லடியார் மீதும் தனித்தனியாக சலாம் கூறியதை கைவிட்டு விட்டு நபி மீது ஸலவாத்து கூறுவது எப்படி என்பதை நபி அவர்களே கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இப்படி சலாம் கூறினால் ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீது நீங்கள் சலாம் கூறிவிட்டீர்கள், அதாவது தனித்தனியாக பெயர் கூறி சலாம் கூற வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே உயிரோடு இல்லாத நபி அவர்களுக்கு இன்று சலாம் கூறுவதென்றால் மறுமை நாள் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் நபி மீது ஸலவாத்து கூறுவது போன்று அதிகம் சலாமும் கூற வேண்டும். அந்த சலாம் என்பது தொழுகையிலே அத்தஹியாத்திலே கூறுவதாகும். எனவே உயிரோடு இல்லாத நபி அவர்களுக்கு சலாம் கூறுவதென்பது
ஒவ்வொரு தொழுகையிலும் கண்டிப்பாக நாம் கூற வேண்டும். அது அத்தஹியாத்திலே கூறுகின்ற சலாம் ஆகும். உயிரோடு இருப்பவர் ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுவது போன்று மரணித்த நபி அவர்களுக்கு சலாம் கூறி திரிவது அது இஸ்லாம் கற்றுத் தருகின்ற முறைமை அல்ல. தொழுகையிலே அத்தஹியாத்திலே நாம் கூறுகின்ற சலாம் இதுதான் மறுமை நாள் வரைக்கும் நபி மீது முஸ்லிம்கள் சொல்ல வேண்டிய சலாம் கூறுகின்ற முறைமை ஆகும்.